கைஸ் இப்போ வந்து நம்ம காஞ்சிபுரம் இட்லி ரொம்ப ஃபேமஸான இட்லி இருக்கு இல்லையா? ஸோ அது செய்கிறது எப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம். காஞ்சிபுரத்தில் வந்து பட்டு தான் எல்லாருக்கும் ஃபேமஸ்ன்னு தெரியும், பட் அது தாண்டி இட்லி ரொம்ப ஃபேமஸ்ன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் வாங்க அவங்ககிட்ட போய் இட்லி பற்றி நிறைய விஷயம் பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஷோவில் நான் சொன்ன மாதிரி காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நம்ம இங்கே வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. ஸோ நம்ம கண்ணன் ஐயா தான் செஞ்சு காட்ட போகிறாரு காஞ்சிபுரம் இட்லி. ஸோ வணக்கம் ஐயா. ஸோ இந்த இட்லி பற்றி சொல்லுங்க, காஞ்சிபுரம் இட்லி என்ன ஸ்பெஷல், எதனால அது அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது? காஞ்சிபுரம் இட்லி எதாவது ஸ்பெஷல்னா இந்த மூங்கில் குடலில் பண்ணுறோம். முக்கியமாக ஃபுல்லாகவே 2 மணி நேரம் வந்து நீர் ஆவியில் தான் வேக எடுத்தது. மூங்கில் குடல் மண்டாரில் அதில் போட்டு தான் பண்ணுற மொழி. அதை மெயினாக எல்லாமே ஸ்டீம் ஆவியில் தான் வேகணும். அந்த இட்லியில் வந்து பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் பருப்பு, அதில் சேர்க்க வேண்டிய பொருள் வந்து மிளகு, சீரகம், சுக்கு, பெருங்காயம், ரீஃபைண்ட் ஆயில், மிளகு, சீரகம், சுக்கு எல்லாம் உடம்புக்கு நல்லது, இயற்கையாகவே நல்லது. அந்த இட்லி சாப்பிட்றதுனால ஒன்றும் உடம்பு விட்டு போகாது, பட் ஹெல்த்தி ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவேன். இந்த இட்லியோட என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, நம்ம அந்த இட்லியை வந்து ஏர் ஃப்ரீ, அதாவது கண்டெய்னர்லையோ பிளாஸ்டிக் பேப்பர்லையோ போடாமல் வச்சுட்டு துணி பையில் எடுக்கணும். 2 டேஸ்க்கு நல்லாயிருக்கும். ஓகே, அந்த இட்லிக்கு சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா மிளகா பொடி, எள்ளு மிளகா பொடி, புதினா சட்னி, தக்காளி தொக்கு இதெல்லாம் பண்ணிக்கலாம். கூட நல்லா எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் விரும்பி அந்த இட்லி அப்படியே சாப்பிடணும். அதான் இந்த ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி ஷேப்பில் இந்த இட்லி வந்து எத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க? காஞ்சிபுரத்தில் கிட்டத்தட்ட 10 நூற்றாண்டுகளில் வர்ற கோவிலில் தான் முதல்ல பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வெளில வந்து காஞ்சிபுரம் வட்டல் கோவிலில் வந்து இந்த காஞ்சிபுரம் கோவில் இட்லி அங்கே மரபிலேயே பண்ணி பெருமாளுக்கு செய்யணும். அதனால தான் காஞ்சிபுரம் கோவில் இட்லின்னு சொல்லுவாங்க, காஞ்சிபுரம் இட்லின்னு சொல்லுவாங்க, குடலை இட்லின்னு சொல்லுவாங்க. அது அவங்க கன்வீனியன்ட்டை பொறுத்து சொல்லுவாங்க. பட் ஆர்ஜன் பார்க்கும்போது காஞ்சிபுரம் இட்லி ஃபேமஸ் ஆனது காஞ்சிபுரம் கோவில் இட்லின்னு சொல்லுவாங்க. சரிங்க, இப்போ இந்த இட்லி தவிர வேற ஏதாவது காஞ்சிபுரத்தில் சிறப்பான உணவு ஏதாவது இருக்கா? கோவிலில் வந்து பால்ச்சிராண்டம்னு ஒன்று பண்ணுவாங்க, அது நல்லா இருக்கும். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் யாருமே இந்த மாதிரி இந்த பழைய வகையான உணவுகள் விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வந்து இந்த பீஸா, பர்கர் அந்த ரேஞ்சுக்கு மாறி விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ வந்து நிறைய இந்த மாதிரி இயற்கை உணவுகள்லாம் வந்து பெரிய பிராண்ட் மாதிரி உருவாக்கி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க? இது போதும்னு அளவுக்கு இந்த காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வாங்கி ஒரு நாளைக்கு நீங்க மினிமம் ஆர்டர்ஸ் தான் பண்றீங்க? மினிமம் ஆர்டர்ஸ் தான், சொல்றவங்க தான் பண்ணுவோம், கேட்கறவங்க தான் பண்ணுவோம். 2 நாளைக்கு நீங்க சொல்றவங்க தான் பண்ணுவோம். இட்லி போட்டு வச்சுட்டு அர்த்தம் வேணுமான்னு கேட்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு எப்போதையும் சமையல் கிளம்புற ஒரு ஆர்வம் வந்து? எங்கள் அப்பா சமையல்கார் தான், அப்படியே படிக்க வச்சதுனால இருக்குங்க. எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் தொழில் செய்யணும்னு ஆச்சு. அம்மா கூட இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சமையல் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரேஷியோ தான் அப்படியே போட்டால் தான் அப்படியே இல்லைன்னா கண்டிப்பாக உள்ள போனாவே வேறு வந்துருக்கு. இதெல்லாம் எங்கள் அப்பா இன்னும் விரகல் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஓகே, விரகலை பண்ணால் அட்டகாசமாக இருக்கும். நீங்க வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ்ல ஃபீச்சர் இருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். என்ன நியூஸ் சேனல், என்ன நியூஸ் பேப்பர் ஃபீச்சர் இருக்கு? நியூஸ் 18, புதிய தலைமுறை, பொதிகை வந்து மங்கையர் மலர்ல வந்து மலர்ல ஆர்டிகல்ஸ் சொல்றேன். தமிழ் இந்துல வந்து எங்களுக்கும் நீங்க டைம் கொடுத்து பண்ணி காமிச்சது ரொம்ப நன்றி. இட்லி வெந்திருக்கான்னு போய் பார்த்துடலாமா? ஓகே. ஸோ இட்லி ஆறிடுச்சுல சார்? ஓகே, இட்லி பாயில் ஆயிடுச்சு. ஓகே, பாருங்க, ஒரு இட்லி வந்து 2.25 கிலோ வருமா. ஒரு குடும்பமே சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த இட்லியை ஸ்லைஸ் பண்ண போறோம். ஸோ இதான் அந்த ஸ்லைஸ் பண்ண இட்லி. ஷேப்பே ரொம்ப டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கு. ஓகேவா? சார் செம்மையா இருக்கு. பொதுவாக எங்க வீட்டுல நார்மல் இட்லி பொடியோட தான் கொடுப்பாங்க. நான் சாப்பிடவே மாட்டேன், செம்ம கடுப்பா இருக்கும். பட் இது மாதிரி இட்லி கொடுத்தா நான் டெய்லி சாப்பிட கண்டிப்பா. செம்ம டேஸ்டா இருக்கு. சுட சுட காஞ்சிபுரம் இட்லி எத்தனை பேர் கிடைக்குன்னு தெரியல. சூப்பரா இருக்கு சார். தேங்க்யூ. ஆசம் பீஸ். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணியே ஆகணும். காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பா கோவில் இட்லி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி டேஸ்ட் நான் சாப்பிட்டது இல்லை தானே. தேங்க்யூ. சார் சொன்ன மேல் பீஸ் நல்லா கிறிஸ்பியா டிஃப்ரெண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஐயா அவர் தான் வந்து ஏகே செல்லப்பா ஐயங்கார். ஸோ அவரோட சன் தான் மிஸ்டர் கண்ணன். அவர் தான் இட்லி பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு சார், செம்மையா இருக்கு டேஸ்ட். எனக்கு வந்து என்ன வேர்ட்ஸ் சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா அவ்வளவு வேர்ட்ஸ் பத்தாது சொல்றதுக்கு, அவ்வளவு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க காஞ்சிபுரத்துல இந்த காஞ்சிபுரம் இட்லி, அதாவது கோயில் இட்லியை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். எங்க நம்ம போறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த இட்லி
நீங்க சாப்பிட்டு பார்த்து அதை பத்தி கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ். நம்ம வீட்டுக்கு வந்து கோவில் இட்லி பார்த்தது சாப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க தான் சார் நன்றி சொல்லணும்.